எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வுடன் பெட் ஆர்ச் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, கட்டிலுக்கு வரும். கட்டில் வந்து ஹெட் போர்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம். அதுக்கடுத்து அதில் அவுட்புட்டு பிக்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதோட கிரெயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன மரத்தில் யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, பர்மா டீக்குட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பழைய மரத்தை தான் என்ன பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜாயிண்ட் போட்டிருக்கோம். மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரெயின்ஸ்னால், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மைக்கா ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கிரெயின்ஸ் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிரெயின்ஸ் வந்து பக்காவாக க்யூட்டாக அழகாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா வேறு எந்த மரத்துலேயும் வந்து இந்த அளவுக்கு கிரெயின்ஸ் இருக்காது. பர்மா டீக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கிரெயின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து தர்ண டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தர்ண டிசைன் எப்படி போடுறதுன்னு அதையும் நான் சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ச் டிசைனில் பார்த்தீங்கன்னா டபுள் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹெட் போர்ஷன் வந்து பெண்டு வர வந்து பீஸ் பத்தலை. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். 2 பீஸ் ஜாயின் அதுக்கப்புறம் நம்ம தர்ண டிசைன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னா அது சரியாக ஒட்டலாம். பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம மறுபடியும் அதை கைட்டிட்டு ஒட்டலாம். அது என்ன பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு பார்த்தா அப்படியே க்ளீனாக தெரியும். இதில் வந்து என்ன டிசைன் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தர்ணை போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் அமுக தர்ணன்னு வாங்க. இதை பார்த்தா வந்து தமிழ் அமுக தர்ணை தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சோட டிசைன் வந்து லுக்கு நல்லா க்ளீனாக வரன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா டபுள் சைடு தர்ண டிசைன் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெயின்ஸுக்கும் இந்த தர்ண டிசைன் நல்லாயிருக்கும். பட் வுட்டு நல்லா இன்னும் மோட்டாக வந்தால் இதோட பெரிய டிசைன் போடலாம். அது வந்து இன்னும் சூப்பராகவும் இருக்கும். அடுத்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் கட் டிசைன். இந்த ஆர்ச் கட் டிசைன் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்லேயே தான் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் இருக்குது. அந்த ஜிக்ஸாக் மிஷின் வச்சு பார்த்திங்கன்னா தான் இந்த ஆர்ச் டிசைன் கட் பண்ண முடியும். ஏன்னா ஹேண்ட் கட்டில் இதை பண்ண முடியாது. ஏன்னா வுட்டோட திக்னஸ் அதிகன்றனால என்ன ஆகும்னா ஹேண்ட் கட்டில் பண்ணுவோன்னா பிளேட் வந்து உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஓவர் ஹீட் ஆகி வந்து மிஷின் வந்து பேர்ன் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுங்கன்னா ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் நாங்கள் அசம்பிள் பண்ண ஜிக்ஸாக் மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் தான் பார்த்திங்கன்னா இதில் ஆர்ச் டிசைன் கட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லா டிசைனும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு தர்ண டிசைனு, அடுத்து ஒரு ஆர்ச் டிசைன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் பிளேனிங் பண்ணியிருக்கோம். இதோட கிரெயின்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது வந்து நேச்சுரல் கிரெயின்ஸ் தான். நம்ம வந்து எந்த ஒரு கிரெயின்ஸ் வந்து ஆட் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பர்மா டீக்குட்னாலே பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா பர்மா டீக்குட் வந்து ரேட்டும் அதிகம். இப்போதைக்கு மற்ற டீக்குட் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்மா டீக்குட் தான் இதில் ரேட் அதிகம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்மா டீக்குட் இப்போ சர்க்குலேஷனே இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய வுட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அதை வந்து பிளெயின் பண்ணி கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வர டீக்குட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பர்மா டீக்குட் அளவுக்கு குவாலிட்டியும் இல்லை, கிரெயின்ஸும் இல்லை. இந்தமாரி கிரெயின்ஸுக்கு வந்து ஃப்ளோரிங் நல்லாயிருக்கும். அதுமாரி வந்து பாலிஷிங் ஒர்க் வந்து பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கேற்ற பார் வந்து நான் போட்ட வீடியோ தனியாக போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே லிங்க்லேயே வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர மறக்காம பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அருள்தாஸ் வுட் ஒர்க். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கேமிங் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பை.